أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون. ஆனால் அக்கிரமக்காரர்கள் தம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே அக்கிரமங்கள் செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் தர்றாங்க. இஸ்ரவேலர்கள்ட்ட அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நீங்கள் அந்த ஊருக்கு போகும்போது அதன் தலைவாயில் வழியாக பணிவோடு நுழையுங்கள். அப்படி நுழையும் போது ஹித்தத்துன் மன்னிப்பாயாகன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஹித்தத்துன்கிற வார்த்தையை ஹப்பத்துன் அப்படிங்கிற வார்த்தையாக மாற்றிட்டாங்க. சொல்லப்படாத வார்த்தையை மாற்றி அவர்கள் அப்படி செல்வதற்கு பதிலாக ஹப்பத்துன்னு சொல்லி தங்களுடைய புட்டங்களில் ஊர்ந்த வண்ணம் நுழைந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த வசனத்தை பற்றி பேசும்போது, அந்த சிறிய தலைவாயில் வழியாக குனிந்து போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் அவர்கள் புட்டங்களால் முன்னோக்கியவாறு நுழைந்தார்கள். எப்படி மாற்றிட்டாங்க? ஹித்தத்துன் அப்படிங்கிறத ஹிந்தத் அப்படிங்கிற கோதுமை என்ற பொருள்படும்படி மாற்றிட்டாங்க. பணிவோடு ஊருக்குள் நுழையுங்கள் என்று கட்டளையிடப்பட்ட அவர்கள் தலையை உயர்த்தியவாறு தன் புட்டங்களில் ஊர்ந்த வண்ணம் நுழைந்தார்கள் அப்படிங்கிறதா மாற்றிட்டாங்க. இது அவர்களுடைய உச்சகட்ட முரண்பாடு, அவர்களுடைய உச்சகட்ட பிடிவாதம். இந்த உச்சகட்ட முரண்பாட்டையும் பிடிவாதத்தையும் அல்லாஹ் வெறுக்கிறான். அதனால தான் அவர்கள் மீது தன்னுடைய வேதனையையும் தண்டனையும் இறக்கி வைத்தான். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், எனவே அநீதி இழைத்தவர்கள் மீது அவர்கள் குற்றம் புரிந்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கினோம்னு சொல்கிறான். இன்றைக்கி குற்றம் புரிந்து கொண்டிருக்கிற பல பேர் யார் கேட்க போகிறா, எது நடக்க போகுது, அல்லாஹ்னு ஒருத்தனை கண்ணில் பார்த்தோமா என்று சொல்லிக்கொண்டே குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்களுடைய முரண்பாடும் பிடிவாதமும் உச்சகட்டமாக ஆகிற போது வானத்திலிருந்து அவன் வேதனையை இறக்குவான். இது சத்தியம். எவ்வளோ பெரிய அத்தாட்சியை இந்த வசனத்தில் தர்றான். மூமின்களுக்கு ஆறுதலையும் பகைவர்கள் அழிவார்கள் என்ற நிச்சயத்தையும் இந்த வசனம் எடுத்து சொல்கிறது.